பலே 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 பலே. நான் சந்தேகப்பட்டு சரியாதான் போச்சு. நீலு இங்க வாமா. ஆமா இது எத்தனை நாளா? 4-5 வருஷம் அப்பா. 4-5 வருஷமா இந்த ஒரே பாட்டியா பாடிட்டு இருக்கீங்க? ஐயா ரொம்ப லைட்டா இருக்கேம்மா. இந்த பாரு, நான் சின்ன வயசுல சில கர்நாடக பாடல்கள்லாம் பாடியிருக்கேன். அதுல மூட்ல ரெக்கார்டே இருக்கு. அதை எடுத்து போட்டு 2 பேரும் ஆடுங்க. இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கும். என்ன நான் சொல்றது? சரிப்பா. வெரி குட். அப்ப நான் வரேம்மா. ஆமா 5 வருஷ காதல்னு அபாயமா போய் சொல்லிட்டியே. நான் உங்க முதலாளிங்கிறத மறந்துட வேண்டாம். நீங்க ஏன் ஆர்டருக்கு கட்டுப்பட வேண்டியவர் தெரியுதா? உங்க திறமைய பூர நாளைக்கு இங்க ரிஹர்சலுக்கு வரப்போற கமலாதேவி கிட்ட பயன்படுத்தி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாள. ஒருவேளை தீபாவளிக்கு பிறந்திருப்பாளோ. இந்தாமா சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. ஆட்டம். ஏமா இங்க பாரு, நீங்க பொண்ணு மாதிரி உனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்றது என்ன தயக்கம்? ஆக்சுவலா ஒரு 10,000 ரூபாய்க்காக நீ கஷ்டப்படுறது. பயிற்சிக்கார பொண்ணு. இந்தாமா இதுல 10,000 ரூபாய் எனக்கு எடுத்துக்கலாம். பணமா? 10,000மா? நான் வந்து போய் எல்லாம் எனக்கு தெரியும். நீ பணத்தை எடுத்து வை. அப்ப சரி. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கே தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டானே. நல்ல பொண்ணம்மா. இத பார் கமலாதேவி, கலைஞர்களுக்கு கஷ்டங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு டைம் தான ஒழிய அதையே தலையெழுத்து நினைச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அதுலயும் ஒன்ன போல கலாமேரிகளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா கலையே பாழ்பட்டு போங்கம்மா. அதுக்கு நானா சம்மதிப்பேன். இங்க பார், உனக்கு எந்த சமயத்துல எவ்வளவு பணம் வேணுமானாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பு. அவ்வளவுதான். இப்போ ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டி கேள் ரெடியா இருக்கு. நான் போறேன். நீ வர்றியா? சரி. கமலாதேவி, கமலாதேவி. கமலாதேவி, கமலாதேவி. ஹலோ நீலா. யார் இவரு? ஃபேனா? இருங்க இத போறேன். நான் உங்க ரசிகன் விசிறி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓ கமலாதேவி, ஸ்வீட் நேம். கமலம்னா தாமரை, அது உங்க கலச்சில இருக்கு. தேவின்னா சரஸ்வதி, அது உங்க முகத்திலேயே இருக்கு. மிஸ் கமலாதேவி, இவர்தான் ஜமீன்தார் ஆஃப் புலியூர். இவருடைய பேரு ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி. ஆமா, எப்படி நீளமா இல்ல? பூஷுண்டி மாதிரி. ரொம்ப காமெடியா பாருங்க. ஆமா, மயங்கி விழுந்துருங்க அப்படியே. ஆமா, சிரிச்சி சிரிச்சி சிரிச்சி. இவர் உன்னை பாக்கணுங்கிறதுக்காகத்தான் புலியூர்ல இருந்து பாஞ்சு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களை போல ஒரு ரசிகர் கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம். கூட அதிர்ஷ்டம் தான். ஆமா, இந்த ஏழையின் வீட்டுக்கு நீங்க தயவு செய்து விஜயம் செய்யணும். கட்டாயம். நீங்க கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பா வருவேன். இத பாருங்க, நாளைக்கு 6 மணிக்கு உங்களுக்காகவே காத்துட்டு இருப்பேன். 6 மணி தவறும், நான் தவற மாட்டேன். நீங்க ஹாலுக்கு போங்க. ஏன் இங்க பேசிக்கலாமே? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். அதான் பரவாயில்ல. சுக்ரா, சுக்ரா, வாங்க வாங்க. யாரு? ஆளே மறந்து போச்சா? இந்தாயா, எனக்கும் வர்ற கஸ்டமர்ஸ் கையுக்கு தான் கனெக்ஷனே தவிர நான் யாரும் மூஞ்சிலே முடிக்கிறது இல்ல. உட்காருங்க. இல்ல நிக்கிறேன். உட்கார முடியலையா? ஏன் நாக்கால உடைஞ்சிடும் பயப்படுறீங்களா? என்னது கை தாங்கல கட்டியா? என்னையா நின்னுகிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு? என்ன மேடை பேச்சாடியா? என் கைய பார்த்து உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். வரப்போற பொண்ணு எடை ஒய்யாரமா இருக்கும். வளையக்கல் தளக்கு தளக்குன்னு தாளம் போடும். 5 வரலும் அள்ளி அள்ளி தெளிக்கும்னு சொன்னீங்கய்யா. வந்திருக்கிறவ யாரு தெரியுமா? ஹோட்டல்ல மாவரைக்கிறவையா. ஹோட்டல்ல வந்தவ சரி, நீ ஏன் ஏயா உரல் மாதிரி இருக்கிற? உனக்கு மாவரைக்கிறவளை விட்டா வேற எவையா கிடைப்பா? இந்தாயா, உன் கைய பார்த்து நான் ஜோசியம் சொல்றதுல என்னையா தப்பு? அந்த பொண்ணு மாவை ஆட்டும் போது இடுப்பு வளையல, கை வளையலாம் குலுங்கல, கல்லு உரல் தடக்கு தடக்குனா அதான் ஜோசியம். என்கிட்ட என்னென்ன புழுகுன? மாப்பிள்ள வரும்போது மணி ஓசை முழங்கும், கையில செங்கோல் இருக்கும், அவர் பின்னாலேயே ஊரே திரண்டு பவனி வருவாருன்னு சொன்ன இல்ல? நானும் சக்கரவர்த்தி வருவாரு சக்கரவர்த்தி வருவாருன்னு இளவரசி ஆட்டம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இளவரசி எல்லாம் இப்படித்தான் கதம்பத்தை வச்சுட்டு தெருத்துருவா சுத்துவாங்களா? நீ இருக்கிற பவுசுக்கு சக்கரவர்த்தியா கிடைப்பான், ஜவு மிட்டாய் விக்கிறவன் தான் கிடைப்பான். அவனும் சக்கரவர்த்தி மாதிரி தான். கையில செங்கோல் வச்சிருக்கான்ல, மணி அடிச்சுட்டு தானே வர்றான். ஊரே திரண்டு அவன் பின்னால வருதுல்ல. ஆமா ஜோசியம். வேண்டாம், கிண்டலா பண்றேன். செயின முடியா, செயின முடியா, விட மாட்டேன். கைப்பட்டா செயின் கருத்துறியா விட்டுறியா? ஆமா, இவனுக்கு இவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். நீ யாரு? நான் நாயகி. யாரு இவனுக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படின்னா உனக்கு நாக்கற கொல்ல மச்சான். என் புருஷன் தான். தாலிய காணுமே.
என் கழுத்துல எப்படியா தாலி இருக்கும்? தாலி கட்டல ரிஜிஸ்ட்ரி மேரேஜ் மோதிரம் மாத்திக்கிட்டு மோதிரத்தையும் காணுமே. யோ, நீ என்ன நீ அஸ்திவாரத்துல இருந்து எல்லாத்தையும் கிளற. இப்ப தாயா மோதிரத்தை அடகு வச்சு தேனிலவுக்கு தென்காசி வரைக்கும் போயிட்டு வர்றோம். உண்மையாவே இவர் என் புருஷன் தான். அப்ப தலையில அடி. சத்தியமா இவரு புருஷன் தான். பாத்தியாயா, தலையில கை வைக்கும் போதே தெரியல இதுதான் என் வீட்டுக்காரின்னு. சரி போனா போது விட்டுடு மச்சான். ஏய், நீ குடும்பத்து நானால தப்பிச்ச இல்ல, இனிமே ஒழுங்கா குடும்பத்தை நடத்து. பாடி சுக்ரா, எப்படி நம்ம நடிப்பு? நான் எதிர்பார்க்கவே இல்லையா, அவ்வளவு பிரமாதம் அடிச்சுட்டேன். உனக்கு கஞ்சி, அதுக்கு 3. அதானே அண்ணே, இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தா உங்களை அவ புருஷன் சத்தியம் பண்ணுவாடா? ஏய், பேசாம இதே அறிவியோட அவ கழுத்துல ஒரு தாலியை போட்டு. கழுத்துல போடாம குளத்தியா போடுவா, எனக்கு தெரியாது. போயா போயா. நாடகம் ஆடுறீங்களா? வாங்க வாங்க. அடியே, சிக்காமா முக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கையோட கடைக்கு போய் கயிறு வாங்கிட்டு வந்துட்டுமா? இந்த மலிவு படிப்பு நான் இப்ப சொன்னதெல்லாம் உன்னை காப்பாத்த. என் புருஷன் அக்கறை சீமையில இருக்காக, புள்ள புளியந்தோப்புல இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அப்படியா? அப்படின்னா உன் புருஷனை நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள இங்க கொண்டு நிறுத்து பாப்போம். அடியாத்தே, அக்கறை சீமையில இருக்கிறவங்க அதுக்குள்ள எப்படி வருவாங்க? அப்படியா? அப்ப சரி, புருஷன் வேண்டாம். புள்ள இருக்குதுல புளியந்தோப்புல, அத்தை கொண்டு நிறுத்து பாப்போம். புள்ள தானே, இதோ 3 மணி நேரத்துல கொண்டாந்துடுறேன். 3 மணி நேரத்துல புள்ளைய கொண்டு வராடா? என்னடா இது, எல்லாருக்கும் புள்ளன்னா 300 நாள் ஆகுது. இவன் எப்படி 3 மணி நேரத்துல கொண்டு வருவா? கொண்டு வந்துருவாடா. புள்ளையா புளியாவையா? கமலா, 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 மணி 6 அடிச்சது உன் காதல விழல. ராமு வந்துருவானே. ஒவ்வொரு சீனுக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? வேண்டாம் டார்லிங், நீங்க தான் லேட்டு. அந்த ஆளுடைய நடவடிக்கைய அன்றைய நாம கண்காணிக்கணும். அதானே உங்க திட்டம்? வண்டர்ஃபுல். கமான். கமலாதேவி, கமலாதேவி, என்னமா சத்தம் நிற்கிறீங்க?
வரப்ப நேர்வழியில் வந்தா போதும். கமலா, உன் மன்மதபானத்தை வீசு, அவன் சுருளாய் பார்க்கட்டும். வா. ஓகே. ஹலோ மிஸ்டர் ராமு, ஹவ் டு யூ டு? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இப்பதான் வந்தேன். உட்காருங்க சார், உட்காருங்க. கமான் சார், உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி சார். 6 மணியை மறக்கவே இல்லையே. 6 மறந்தாலும் உங்களை மறக்க முடியுமா? ஐயோ, அன்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். தூக்கமே உனக்கு வந்திருக்காரு. கமலாதேவி நினைப்புல. ஆமா, உங்க கைக்கு காப்பு போடுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. காப்பா? ஆமா, நேற்றுக்கு நீங்க ஆடின ஆட்டத்துக்கு பரிசா இந்த காப்பை உங்க கைக்கு மாற்றணும்னு ஆசை. ஐயோ, இதெல்லாம் வேணாங்க. உங்க அபிமானம் ஒண்ணு இருந்தாலே போதும், அதுக்கு விலையே கிடையாது. பரவாயில்ல, கேட்கணும். ஆடாடாடாடாடா, கலாதேவியும் கலா ரசிகரும் சந்திச்சா பேச்சு கலையை பத்தி தான் இருக்கும். எனக்கும் கலைக்கும் தான் 7 கால தூரமாச்சே. மிஸ்டர் ராமு, நான் வரட்டுமா? பாய் பாய். கமலா, நான் வர்றேன். அளவு கூட சரியா இருக்கேன். நான் எப்பவும் யாரையும் சரியா அழைத்துறேன். உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதெல்லாம் என்னத்த. அடடே, உங்களை யாரோ 3வது வருஷம் மாதிரி இங்கே உட்கார வச்சுட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் உள்ளே வாங்களேன். வேண்டாம் வேண்டாம். வாங்களேன், சொல்ல கேளுங்க, வாங்க. வாங்க. கமலாதேவி, உங்களோட எனக்கு ஏற்பட்ட கொஞ்ச நேர பழக்கமே ஏதோ யுக யுகமா பழகினது போல ஒரு நேசத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை பார்க்காம இனிமே ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. கமலாதேவி, நீங்க அழகா இல்ல உங்க பேச்சு அழகான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க விரும்பினா நான் ஒரு பரிசு தர்றேன். இப்போதா? ஏன் கூடாதா? ஏன் அப்படி பாக்குற? ராமு, உங்க அழகு முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தோன்றதில்லை. ஐயோ, அது ஆபத்து. அடிக்கடி பார்க்காத. ஏன்? பெண்ணின் கருவழி ஆடத் தொடங்கினா ஆணின் வீரம் அடங்க தொடங்கிடும். குறும்பப்ப, உங்களை தாழ்த்தி பேசியே நீங்க உயர்ந்துடுறீங்க. அப்படியா? கமலா, ராமு, நான் உங்களுக்கு ஏற்றவளே இல்லை. ஏன்? என்னை எவ்வளவு அழகானவன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஆபத்தானவ. அப்படின்னா விளக்கமா சொல்லு. என்ன இது? கமலா, உன்னுடைய இன்ப துன்பங்கள்ல எனக்கும் சம பங்கு உண்டு. சொல்லு கமலா, சொல்லு. அந்த பந்தம் கணவன் மனைவிக்கு தான் பொருந்தும். நாம வெறும் காதலர்கள் தானே. இன்றைய காதலர்கள் நாளைய தம்பதிகள். உங்க தகுதி எங்க? என்னுடைய தரம் எங்க? வைரக்கல்ல தகரத்துல பதிக்கலாமா? நாம் இரண்டரை கலந்தவன் நமக்குள் ஏற்றத்தாழ்வே கிடையாது. அது மட்டும் இல்ல, நமக்கிடையில ரகசியம் இருக்கக்கூடாதுல்ல. இங்க சொல்லு சொல்லு. நான் உடனே போயாகணும். அதுக்குள்ளயா? ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் கட்டா இருந்தாலும் மறுபடியும் சந்திக்கலாம். வர்றேன். 6 மணிக்கா? ஏண்டி அம்மா, எத்தனை வாட்டி இப்படி சுத்துவ? அது ஏன் பாட்டி கேட்கிற? ஊர்ல ஒரு மரம் பாக்கி விடல, எல்லாத்தையும் சுத்திட்டேன். இதுதான் கடைசி மரம். என் வயிற்றுல ஒரு பூச்சி புழுவை கூட காணமே பாட்டி. குழந்தைனா ஒரு பொண்ணு ஆசையா வளருது. ஆமா பாட்டி, ஏதாவது குழந்தைய ஸ்வீகாரம் எடுத்துக்கலான்னு பாக்குறேன். ஆமா, இது யார் குழந்தை? என்னுடையதான். என்ன ஆங்கற?
இது என் பேர புள்ள. ஓஹோ, பேரனுக்கு பிள்ளையா? ஆமா. குழந்தையோட தாயாரு? அவ பரலோகம் போயிட்டா. பாவம். இது ஆப்ப வடகர திங்க வயசா பால் குடிக்கிற பச்சை புள்ள. நான் என்னடி அம்மா செய்வேன்? என் வியாபாரத்தை கவனிப்பேனா இதை பாப்பேனா? பாட்டி பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. நீங்க மனசு வச்சா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலாம். எப்படி? இந்த குழந்தைய 10 நாளைக்கு கொடுங்க. நான் தாய்க்கு தாயா இருந்து கவனிச்சுக்கிறேன். இந்தாங்க 50 ரூபாய் இருக்குது, வச்சுக்குங்க. நான் குழந்தைய நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் பாட்டி. வரும்போது நல்லா கொழு கொழுன்னு கொண்டாடுறேன். சரி. என் கண்ணு, என் ராசா, என் தங்கா. பாட்டி, நான் போயிட்டு வர்றேன். 10 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ வரல நானே உங்க வீட்டுக்கு வந்துருவேன். சரி சரி. உங்க ஆசை என்ன? ஆறுமுகம் தேர்வு 6ஆம் நம்பரு. நான் போய் வரேன். பாட்டி பாட்டி, அட பாவி மகனே, நீயா? இங்க கைய காமி. ஏன் இவ்வளவு போனா? ஆமா, ஆப்பன் சுட்டு வித்ததுலயே இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கிற. என்ன பேமொழி முடிக்கிற? என்னடா கொண்டாட்டி சாவ கொடுத்து அலைஞ்சு திரிஞ்ச பய திடீர்னு வந்துட்டான்னு யோசிக்கிறியா? பாட்டி, என் பையன் கண்ணா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு அம்மா கிடைக்கிற வரைக்கும் நான் வர்றதாக முடிவு பண்ணல. அவனுக்கு அம்மா கிடைச்சிட்டா. இனிமே அந்த பையனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னது இல்ல. என்னது வெறும் துணி தொங்குது? என் பையனை காணா. கண்ணனி கண்ண எங்க? அவன் போயிட்டான். போயிட்டாளா? போயிட்டாளா? ஐயோ, அவங்க அம்மா போற இடத்துக்கு அவரையும் அனுப்பிச்சு வச்சுட்டியா? அடி பாவி. ஐயோ, ஆர்லிக்ஸ் பிடிக்க முன்னு ஆட்டியோட வாங்கியாதே. 5-6 மாதம் திருச்சி அவட்டில் வாங்கியாதே. ஐயா ஐயா, அவன் சாகரடா, சம்பாதிக்க போயிருக்கான். ஒரு பொண்ணுக்கு புள்ளையா நடிக்க போயிருக்கான். வாட்? நடிக்குமா? அடாடா, நான் ஒரு ஆக்டோடைய அப்பனா. அப்ப நான் வரேன். டாக்ஸி கொஞ்சம் சாப்பிட்டு போ. ஏய் கிழவி, நான் ஒரு குட்டி நட்சத்திரத்தோட ஃபாதர். என்ன போய் மரத்தடியில் உட்கார்ந்து தோசை ஆக்கிட்டு சொல்றேன். அப்புறம் நாளைக்கு கால் ஷீட்டை தகராறு பண்ணுவேன். பாத்தியா, இன்னைக்கு தான் இது தகரட்டில், நாளையிலிருந்து இது வெள்ளை பூஜா.